ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பத்திரனாக்கு வந்து இன்ஜுரி. ஸோ போன மேட்ச்சில் அதாவது எஸ்ஆர்ஹெச் கூட மோதும் போதே நம்மளுக்கு வந்து இவர் வந்து ஃபஸ்ட் ஓவர் போடும்போதும் வெளியே போய் உட்காந்தாரு. திருப்பி செகண்ட் ஓவர் போட்டு அதுக்கப்புறம் மேட்ச்சை வந்து திருப்பி வந்து ஓவர்ஸ் போடல. ஸோ அதனால இவருக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது கைஸ். ஸோ மேபி இவர் வந்து அடுத்த சில மேட்சஸ் கூட மிஸ் பண்ண அதிக சான்சஸ் கூட இருக்கலாம். ஸோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுதாங்க கைஸ் அந்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு ஓவரில் போட்டார், விக்கெட்ஸ் எடுத்தார், அதுக்கப்புறம் போய் உக்காந்தார். திருப்பி செகண்ட் ஓவருக்கு அப்புறம் மேட்ச்க்குள்ளேயே உள்ளே வரல கைஸ். ஸோ இவரோட இன்ஜுரி கன்சர்ன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 1 or 2 மேட்சஸ் மிஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பஞ்சாப் கூட இன்றைக்கி மோத போகிற மேட்ச்சில் வந்துட்டு இவருக்கு பதிலாக கல்சனை வந்து டெபியூ பண்ண தான் அதிக சான்சஸும் இருக்கும். ரீசன் என்னென்னா, கல்சனு இவரை மாதிரி நல்லா யாக்கர்ஸ் போடுற பவுலர். அது இல்லாமல் ஒரு நல்ல எக்ஸ்பிரஸ் இல்லாமல் ஆனால் நல்லா வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அவர் வந்து கரெக்டாக வந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ இவர் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட வந்து ஸ்டெம்ப்பு தெரிக்கிற மாதிரி தான் பவுலிங் போட்டு பயங்கர ஸ்பெல் போட்டு விக்கெட்ஸும் எடுத்துருந்தார் பத்திரனா. ஸோ மார்க்ரம் மற்றும் ஹென்ரி கிளாசன் 2 கீ விக்கெட்ஸ் எடுத்தனால தான் அந்த மேட்சும் நம்ம ஜெயித்தோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பத்திரனா வந்து கல்சன் எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரிஸ்கி தான். ஏன்னா சொல்ல முடியாது, ஒரு புது பிளேயர் திடீர்னு அடி வாங்கலாம், அவுட்டும் விக்கெட்ஸும் நிறைய எடுக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பஞ்சாப் டீம் போன மேட்ச்சில் தான் அவங்க பேட்டர்ஸ்லாம் ஃபார்முக்கு வந்தாங்க, பவுலர்ஸ் வந்து நல்லா தான் வச்சுருந்தாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோவில் தான் பாய்.